அக்பருக்கு வேட்டையாடுறதுனா ரொம்ப பிரியம். அவருக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவரோட படைகளை கூப்பிட்டுக்கிட்டு வேட்டையாடுறதுக்கு கிளம்பிடுவாரு. இந்த வேட்டையாடுற பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதனால அந்த நாட்டில் இருக்கிற எல்லா காடுகள்ல இருந்தும் பறவைகளும் விலங்குகளும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு நாள் நாட்டு மக்கள்ல கொஞ்சம் பேர் பீர்பாலை வந்து பார்த்தாங்க. அவர்கிட்ட ராஜாவோட வேட்டையாடுற பழக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இதனால நம்ம ஊரை சுத்தி இருக்கிற எல்லா காடுகள்லயும் விலங்குகளும் பறவைகளும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது நல்லதுக்கு இல்ல. நீங்க தான் ராஜா கிட்ட சொல்லி இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னாங்க. கேட்ட பீர்பால் சொன்னாரு, இப்ப நான் நேரடியா சொல்ல முடியாது. சமய சந்தர்ப்பம் வரும்போது நானே ராஜாக்கு புரிய வைக்கிறேன்ட்டு அனுப்பிச்சு வச்சிட்டாரு. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ராஜா மறுபடியும் வேட்டைக்கு கிளம்பினாரு. அந்த நேரம் பீர்பால் அவர் முன்னாடி போய் நின்னாரு. பீர்பாலை பார்த்த உடனே ராஜா சொன்னாரு, பீர்பால் நீங்களும் வேட்டைக்கு வாங்கன்னாரு. பீர்பால் யோசிச்சாரு, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். சமயம் கிடைக்கும் போது ராஜாக்கு புரிய வச்சு நம்ம இந்த வேட்டையை நிறுத்திடலான்ட்டு ஒத்துக்கிட்டாரு. பீர்பால், ராஜா, படைகள் எல்லாரும் வேட்டைக்கு போனாங்க காட்டுக்கு. அன்னைக்கு முழுவதும் வேட்டையாடிட்டு அன்னைக்கு இரவு ராஜாவும் பீர்பாலும் ஒரு மரத்துக்கு கீழே கூடாரம் அமைச்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி கூடாரத்துக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பீர்பால் 2 ஆந்தைங்க மரத்துக்கு மேல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கத பார்த்தாரு. உடனே அவரோட மனதுல ஒரு யோசனை வந்துச்சு. பீர்பால் அக்பருக்கு தெரியற மாதிரி கொஞ்சம் வேகமா சிரிச்சாரு. இத பார்த்த அக்பர், என்ன பீர்பால் சிரிக்கிறீங்க, என்ன விஷயம்னாரு. அது ஒன்னும் இல்ல ராஜா, அந்த மரத்துக்கு மேல 2 ஆந்தைங்க இருக்குது இல்லையா, அதுங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டேன், எனக்கு ஒரே சிரிப்பு வந்துடுச்சுன்னாரு. அக்பருக்கு ஆச்சரியம். பீர்பாலுக்கு பறவை பேசுற மொழியெல்லாம் தெரியுமோன்ட்டு, அப்படி என்ன பேசிட்டு இருக்கு பீர்பால் அப்படின்னாரு. அதுவா ராஜா, அந்த 2 ஆந்தையில ஒரு ஆந்த ஆண் ஆந்த, இன்னொரு ஆந்த பெண் ஆந்த. இந்த ஆண் ஆந்த பெண் ஆந்தைய கல்யாணம் பண்ணிக்க விரும்புது. அதனால பெண் ஆந்தையோட அப்பா கிட்ட போயிட்டு உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கு. அப்போ அந்த பெண் ஆந்தையோட அப்பா சொல்லிருக்கிறாரு, இப்ப என்னால முடியாது. எந்த விலங்கோ பறவைகளோ இல்லாத 100 காடுகளை எனக்கு கொடுத்தா மட்டும்தான் என்னோட பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அத அந்த ஆண் அந்த பெண் ஆந்தை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட அந்த பெண் ஆந்தைக்கு ரொம்பவும் கவலையாயிடுச்சு. எப்படி 100 பறவைகளோ விலங்குகளோ இல்லாத காட்டை கண்டுபிடிக்கிறது, இது ரொம்ப கஷ்டமான வேலையன்ட்டு பெண் ஆந்தைக்கு கவலையா இருக்குன்னாரு. அப்படியா, அதுக்கு அந்த ஆண் ஆந்தை என்ன சொல்லுச்சுன்னாரு அக்பர். அது ஒண்ணும் இல்ல ராஜா, ஆனா அந்த சொல்லுச்சு, இது ஒன்னும் பெரிய காரியமே இல்ல. நம்மளோட ராஜா இவ்ளோ வேட்டையாடுறாரு. இவர் வேட்டையாடுற வேகத்துல ஏற்கனவே 90 காடுகள்ல விலங்கோ பறவைகளோ இல்ல, இன்னும் 10 காடுகள் தானே. அதை இன்னும் 1 மாதத்துக்குள்ள ராஜா வேட்டையாடி எல்லா விலங்குகளையும் பறவைகளையும் அழிச்சிடுவாரு. நான் உடனே அந்த 100 காடுகளையும் உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த ஆணா அந்த சொல்லிச்சுன்னாரு. இதை கேட்டுக்கிட்டே இருந்த அக்பர் சொன்னாரு, பீர்பால் எனக்கு புரிஞ்சிடுச்சு. அந்த ஆந்த சொல்லுதா இல்ல உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்றத சொல்றீங்களான்னாரு. பீர்பால் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, ராஜா அது உங்களுக்கே தெரியுமேன்னாரு. உடனே அக்பர் சொன்னாரு, எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சிடுச்சு, இன்னையில இருந்து வேட்டையை நிறுத்திக்கிறேன்னாரு. இது போன்ற நல்ல கதைகள் மற்றும் விடுகதைகளை கேட்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருமையான கதைகள் சேனலை மறக்காம லைக் பண்ணிடுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.